லதா காலையிலேயே டிவி பெட்டி முன்பு உட்கார்ந்து சேனல்களுக்கிடையே தாவிக் கொண்டிருந்தாள். அன்று அலுவலகம் விடுமுறை. சீக்கிரம் சமையலை முடித்துவிட்டு டிவி முன்பு உட்கார்ந்து விட்டாள். ஜெய் டிவியில் ஒளிபரப்பான ஒரு நிகழ்ச்சி அவள் கவனத்தை ஈர்த்தது. பிரபல நடிகரின் முயற்சியால் படிப்பதற்கு வசதி இல்லாத ஏழை மாணவர்களுக்கு உதவுவதற்காக 4-5 நல்ல உள்ளங்கள் சேர்ந்து ஆரம்பித்து இருக்கும் அமைப்பின் ஆரம்ப விழா நிகழ்ச்சிதான் அது. அதை பார்த்தவுடன் மனம் நொறுங்கிவிட்டாள். பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தும் பணமில்லாத காரணத்தால் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த அளவு கட்டணம் கூட செலுத்த முடியாமல் தொடர்ந்து படிக்க முடியாத நிலையில் இருந்த மாணவ மாணவிகள் வரவழைக்கப்பட்டு அவர்களை நிகழ்ச்சி நடத்துபவர் பேட்டி கண்டு கொண்டிருந்தார். அதில் பங்கு பெற்ற மாணவ மாணவியர் தாங்கள் மேற்கொண்டு படிக்க இயலாமல் போனதற்கான காரணத்தை கூறி குடும்ப சூழ்நிலையெல்லாம் தெரிவித்து லதாவின் கண்களில் நீரை வரவழைத்தன. 5000 ரூபாய் பணம் செலுத்த வழியில்லாததால் அவர்களின் மருத்துவம், பொறியியல் போன்ற படிப்பிற்கான வாய்ப்புகளை தவறவிட்டதாக சொல்லி வருந்தியது கல்மனதையும் கரைப்பதாகவே இருந்தது. லதாவுக்கு பார்க்க பார்க்க தாங்கவில்லை. ஐயோ, இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு கஷ்டங்களா? இந்த அமைப்புக்கு நிச்சயம் நாம் உதவி செய்யணும். ஒரு குழந்தையாவது படிக்க பண உதவி செய்யணும் என நினைத்தாள். திரையில் தெரிந்த தொலைபேசி தொடர்பு எண்களை கவனமாக குறித்து வைத்து கொண்டாள். அப்பொழுது அழைப்பு மணி ஒலித்தது. கணவன் சேகர் தான் வந்திருந்தான். லதா அழுதுவதை பார்த்து, லதா ஏன் அழுதாய் என பதறினான். லதா டிவியில் தான் பார்த்த விஷயங்களை மீண்டும் கண்கலங்கி சேகரிடம் சொன்னாள். சூச்சு, ஐயோ பாவம் என்பதற்கு மேல் சேகரிடம் எந்த ரியாக்ஷனும் காண இயலவில்லை. லதாவுக்கு சென்ற வாரம் அலுவலகத்திலிருந்து வந்த அரியர்ஸ் பணம் 50000 அவளது ஞாபகத்தில் நிழலாடியது. உதவ வேண்டும் என்ற உணர்ச்சி மேலிட்டதால் அந்த தொகையை இந்த அமைப்பை நடத்துபவரிடம் கொடுக்க எண்ணி கைபேசியை எடுத்தாள். கைபேசி முதல் நாள் சார்ஜ் போட மறந்து அது அனைத்ததும் நினைவுக்கு வந்தது. மறுபடி பேசிக்கொள்ளலாம் என நினைத்து நிகழ்ச்சி பார்ப்பதை மீண்டும் தொடர்ந்து மூழ்கினாள். ஏதேதோ குடும்ப சூழ்நிலையில் கவனம் சிதற மதியம் சாப்பிடும்போது மகள் திவ்யா, அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டில் புது மாடல் வேக்யூம் கிளீனர் வாங்கியிருக்காங்க. சூப்பராக வீட்டை க்ளீன் பண்ணதை. நாம் அதை வாங்கிட்டா நானே அதை க்ளீன் பண்ணிடுவேன். ரொம்ப உபயோகமாக இருக்கும் என்றால் கணவனும் அது சரி என ஆமோதித்தான். லதா ஏதோ சொல்ல முற்படுவதற்கு முன், அம்மா, என் சைக்கிளெல்லாம் நானே க்ளீன் பண்ணிடுவேன், எனக்கு அதை வாங்கி கொடுமா என மகன் வேறொரு பொருளை கேட்டான். இதை கேட்ட லதாவுக்கு சிறிது சபலம் தட்டியது. வீடு பெருக்கும் மேகலா பாதி நாட்கள் சொல்லாமலே மட்டம் போடுவது நினைவுக்கு வந்தது. சரி, கிளீனருக்கு 10,000 ரூபாய் போனாலும் மீதி 40,000 ரூபாயை அந்த அமைப்புக்கு கொடுத்து விடலாம் என சமாதானம் கூறி சரி என சொன்னாள். இரவே 40,000 ரூபாய்க்கு செக் எழுதி வைத்து விட்டால் அந்த அமைப்பினர் கொடுத்திருந்த முகவரியில் செக்கை சேர்ப்பித்துவிட்டு அலுவலகம் செல்லலாம் என செக் புக்கை தேடினாள். ஏங்க, என் செக் புக்கை நீங்கள் எதுக்காச்சும் எடுத்தீங்களா என கேட்டாள். போன மாதம் உன் 2 வீலர் டியூ கட்டும் போதே ஒரே ஒரு லீஃப் தானே இருந்தது, அது மேபி தீர்ந்து போயிருக்கும். நாளைக்கு நீ பேங்க்குக்கு போய் புது செக் புக்கு வாங்கிட்டு வந்துடலாம். என்ன விஷயம், யாருக்கு செக் கொடுக்கணும் என கேட்டான். லதா தன் தீர்மானத்தை கூறிவிட்டு கணவனின் முகத்தை பார்த்தாள். அவன் ஆறுதலாக அவள் தோளை தட்டிவிட்டு ஏதும் கூறாமல் சென்று விட்டான். கணவன் மறுப்பு சொல்லாததால் அவளுக்கு நிம்மதி வந்தது. மறுநாள் காலை நேர அவசரத்திலும் கணவனிடம் செக் புக் வாங்கி வர நினைவூட்ட தவறவில்லை. அன்று அலுவலகத்தில் தோழி மாலதியின் அலங்காரம் எல்லா பெண்களையும் கவர்ந்தது. அவள் போட்டிருந்த புது மோஸ்தகர் தோடு பற்றி தான் பெண்களிடையே பேச்சு. நகரத்தின் பெரிய நகைக்கடையில் பிரத்யேகமாக ஆர்டர் எடுத்து செய்திருந்தாள். 15,000 ரூபாய் என்றது கீதா உடனே அபூர்வமாக பார்த்தாள். அரியர்ஸ் பணத்தில் அதே மாதிரி தோடு செய்வதாக அனைவரும் கூப்பிட அவளோ வேண்டாம் என்றாள். வேண்டாம் மாலதி, எனக்கு இப்போ நகை எதுவும் வாங்குற ஐடியா எதுவும் இல்லை என்றாள். ஏன், உன் ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்கணும் போல என கிண்டலடித்தார்கள் உஷாவும் உமாவும். லதாவுக்கு அப்பொழுதே சுருக்கென்றது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் என்னைக்குமே என்னோட ஆசைக்கு குறுக்க நிற்க மாட்டாரு. எனக்கு சேர்த்து ஒரு ஆர்டர் செட்டு கொடுத்துருங்க என்றாள் ரோஷத்துடன். மனம் அரியர்ஸ் பணத்தில் தற்போது பாக்கி இருக்கும் 25,000 வேறு செலவு ஏதும் செய்வதற்குள் அந்த அமைப்புக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னது. மாலை அலுவலகம் விட்டு வந்தவுடன் செக் புக் வாங்கியாச்சா என்றால் கணவனிடம். காலையிலேயே ஞாபகமாக வாங்கி வச்சிட்டேன், இந்தா என அவன் ஆஃபீஸ் பையிலிருந்து எடுத்து கொடுத்தான். முதல் காரியமாக செக்கில் அரியர்ஸ் பணத்தில் மீதமிருந்த 25,000 எழுதி கையெழுத்திட்டு கைப்பையில் வைத்து கொண்டு நிம்மதியாக தூங்கினாள். காலையில் கண் விழிக்கும் போதே ஹாலில் தம்பியின் பேச்சுக்குரல். ரமேஷ் வந்திருக்கிறானோ என்றவாறே ரூமிலிருந்து எழுந்து வந்தாள். பார்த்தால் அவன் தம்பிதான். என்ன ரமேஷ், பெங்களூர்லேருந்து எப்போ வந்தா? ஒரு ஃபோன் கூட பண்ணலை, ஒரு தகவல் எதுவும் சொல்லலையே.
இவர் வண்டி எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருப்பார்ல என உரிமையோடு கடிந்து கொண்டாள். பரவாயில்லக்கா, ஆஃபீஸ் வேலையாக தான் வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் உன் ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுரு. நம்ம சாருவோட நாட்டிய அரங்கேற்றம் இருக்குது, அதுக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருக்கு என்றான். சேகரும் குழந்தைகளும் கிளம்பிய பிறகு இருவரும் நிதானமாக ஊர் விவரங்களை பேசியபடியே ஷாப்பிங் கிளம்பினார்கள். குடும்ப நிலவரங்களை பேசிக்கொண்டே என்னென்ன வாங்க வேண்டும் என லிஸ்ட் இருந்தது. அத்தையாய் லட்சணமாய் தம்பி பெண்ணின் நாட்டிய அரங்கேற்றத்துக்கு நல்லதாக ஏதாவது பரிசளிக்காவிட்டால் நல்லா இருக்குமா? சாருக்குட்டிக்கு அரை பவுனில் அழகான ஜிமிக்கி ஒன்றை வாங்கினாள். டிவியில் பார்த்தபோ மாணவியின் முகம் மனதில் நிழலாடியது. அக்கா, புடவை கடைக்கு போகணும். தம்பியின் குரல் கவனத்தை கலைத்தது. சாருவுக்கு நாட்டிய உடை தைக்க 2 பட்டுப்புடவைகள் வாங்கினான் சுரேஷ். இவளும் தன் பங்கிக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தம்பி மனைவிக்கும் என மொத்த குடும்பத்துக்கும் துணிகள் எடுத்தாள். ஒரு வழியாக ஷாப்பிங் ஹோட்டல் என முடிந்து சாயங்காலம் வீடு வந்தபோது கையில் இருந்த ஏடிஎம் கார்டு தேய்ந்து கட்டரும்பாகி போனது. அடுத்து வந்த 2 நாட்களும் ஆஃபீஸில் ஆடிட்டிங் வேலை அவளை நெட்டை வாங்கியது. தம்பி மனைவி போன் செய்து அவளது பரிசுகளுக்கு நன்றி சொன்னாள். அன்று மாலை வீட்டுக்கு கிளம்பும் முன் கைப்பையிலிருந்து சாவியை எடுத்தபோது தவறி கீழே விழுந்த பேப்பரை எடுத்தாள். 25,000 ரூபாய்க்கான அந்த செக் அவளை பார்த்து ஏளனமாக சிரிப்பது போலிருந்தது. குற்ற உணர்வில் தவித்து போய்விட்டாள் லதா. அந்த உணர்வுடனே ஒரு வழியாக வீடு வந்து சிரிந்தாள். என்ன லதா, இந்த அமைப்புக்கு செக்கு கொடுத்துட்டியா? ஆர்வத்துடன் விசாரித்தான் சேகர். லதாவின் முகம் போன போக்கை பார்த்து வழக்கம் போல எதுவும் பேசாது அவளது தோளை ஆதரவுடன் தட்டினான். தனது சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினான். தினமும் மாலை வேளையில் அந்த அமைப்பை சார்ந்த குழந்தைகளுக்கு 2 மணி நேரம் இலவசமாக டியூஷன் சொல்லி கொடுக்க அந்த அமைப்புடன் அவன் செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் அந்த கடிதத்தில் இருந்தது. அதை பார்த்தவுடன் லதாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆமாம் லதா, பணத்தால் உதவ முடியாதவங்க அவங்க நேரத்தை கொடுத்து உதவலாம்னு அந்த அமைப்பினர் சொன்னாங்க. நான் தான் 10வது படிக்கும் குழந்தைகளுக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகளுக்கும் பொது தேர்வுக்கு தயார் செய்கிறேன் என அந்த வேலையை ஏற்றுக்கிட்டேன். நான் தான் எம்எஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஆச்சே என்றான் மாறாத அதே புன்னகையுடன். லதா சேகரின் தோளில் சாய்ந்து கொள்ள அவள் மனம் லேசாகியது. கண்கள் கண்ணீரில் அவனது நெஞ்சை நனைத்தது. நண்பர்களே, ஒரு சிலருக்கு பணம் கொடுத்து உதவுவது என்பது இயலாத காரியம்தான். ஆனால் அவர்களால் முடிந்த அளவுக்கு நேரத்தையும் அன்பையும் கொடுத்து அவர்களுக்கு உதவலாம். எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாமல் தாய் தந்தையர் இருவருமே இழந்து துடிக்கிறார்கள் தான். அவர்களின் பாரத்தை நாமும் ஏற்றுக்கொள்வோம். முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி அவர்களின் வாழ்வையும் மேம்பட செய்வோம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. பணத்தால் வாங்க முடியாத பொருளை அன்பால் வாங்க முடியுமே. அன்பை பகிர்வோம், நேசத்தை விதைப்போம்.